என்னோட மேக்கப் பொருள் என்ன அப்படின்றத நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி. இது வந்து இது முகத்துல போடுறதுக்காக வாங்கி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, பாதி அளவு இருக்கு. இப்போ நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் போட்டுக்கிறேன். வீட்டில் இருக்கிறப்ப இதை யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் இந்த பவுடர் வந்து ஒன்று இருக்கு, ரொம்ப குட்டியா இருக்கும். இங்க பாருங்க, இவ்வளோதான். சின்ன சைஸ் பாண்ட்ஸ் வந்து பவுடர் ஒன்று இருக்கு. இதெல்லாம் வந்து சீப் ரேட்ல எந்த பவுடர் கிடைக்கும்னு கேட்டு மெடிக்கல்ல வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த ஐப்ரோ பென்சில். இந்த ஐப்ரோ பென்சில் எதுக்காக அப்படின்னா, எனக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து சுத்தமா இருக்காது. அதுக்கு வந்து லைட்டா தெரியுதா உங்களுக்கு, இந்த மாதிரி போட்டுக்கிறதுக்காக. இதுவும் எனக்கு அதிகமாக தேவைப்படாது. அதாவது வெளியில் போகிறப்ப மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். வீட்டில் இருக்கிறப்ப நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் முக்கியமானது இந்த பொட்டு. இந்த பொட்டு சைஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கண்ணுக்கு மை போடணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, இதே பென்சில்ல லைட்டா வந்து இந்த மாதிரி போட்டுப்பேன். தெரியுதா உங்களுக்கு? இவ்வளவுதாங்க. ஏன்னா எனக்கு வந்து இப்போ நிறைய இந்த க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணோன்னா எனக்கு அலர்ஜி ஆகும். அதாவது எனக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்குறது, அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அதனால தான் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த பொருள் மட்டும்தான் இப்போ என்கிட்ட இருக்கிறது. நான் இதை மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். பவுடர் கூட நான் ரெகுலராக நான் அடிக்க மாட்டேன். ஏன்னா அதுவுமே எனக்கு கொஞ்சம் செட் ஆகாது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்கிற எந்த ஒரு இதையுமே முகத்துக்கு நான் போட மாட்டேன். வீட்டில் இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சிம்பிளாக முகத்தை வந்து கழுவிட்டு அப்படியே விட்டுருப்பேன். அதனால தான் நீங்கள் பார்க்குறப்ப என்ன இந்த முகத்தில் வந்து எதுவுமே இல்லாமல் இப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. நான் முகத்தை கழுவுறது, குளிக்கிறது, அவ்வளோதான். அதில் எதுவுமே போட மாட்டேன். அதனால தான் எனக்கு எல்லாமே அப்படி அப்படியே பளிச்சுன்னு தெரியும். என்னோட கண்ணில் இருக்கிற கருவளையம் எல்லாமே எனக்கு அப்படியே தெரியும். ஹேருக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா, இவ்வளோதாங்க முடி. முடி வந்து இவ்வளோதான். இந்த முடியை வந்து என்ன பண்ணுவேன்னா, எப்போவுமே இந்த பேண்டு தான். இந்த பேண்டு மட்டும், இது மட்டும்தான் எனக்கு எப்போவுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து நான் கிளிப்பாக வந்து போட மாட்டேன். வேலைக்கு போனால் கூட நான் இப்படி வந்து இப்படி போட்டுக்க மாட்டேன். அதாவது இந்த பேண்டை வந்து இங்கே போட்டுக்க மாட்டேன். ஏன்னா இது ரொம்ப தெரியுது அவங்களுக்கு, கொஞ்சமாக இருக்கா, அதனால அடிக்கடி தலையை வாரிக்கிட்டே இருக்க மாட்டேன். சும்மா சும்மா வாரிக்கிட்டே இருந்தால் முடி ரொம்ப கொட்டும் அப்படின்றதுனால பாருங்க, இது மாதிரி தான் போடுவேன். எனி டைம் இந்த மாதிரியே தான் இருக்கும் என் தலை. ஏன்னா அப்போதான் எனக்கு முடி கம்மியாக இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால தான் அந்த மாதிரி போட்டுப்பேன். அந்த பேண்டு வந்து, இந்த பேண்டு என்ன ஒரு பெஸ்ட்டான விஷயம்னா, இது வந்து முடியை வந்து கட் பண்ணாது. ஒரு மாதிரி நம்ம கொஞ்சம் எலாஸ்டிக் வச்ச பேண்டெல்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், முடி ரெண்டு ரெண்டாக கட் ஆகிக்கும்ல, அந்த மாதிரி பிரச்சனை இந்த பேண்டில் இல்லை. இது வந்து டைட்டாக இருந்தது, நான் போட போட அது லூஸ் ஆயிடுச்சு. அதனால தான் அந்த மாதிரி பெரிய சைஸாக தெரியுது. இந்த மாதிரிலாம் போடலாம். இந்த மாதிரி போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் போடுறது இல்லை. எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய வச்சிருவேன். எண்ணெய் எப்போவுமே தலையில் இருக்கும். நிறைய ஆயில் வச்சுட்டு அப்படியே வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுப்பேன். இந்த ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறது. இதில் வந்து வெந்தயமும் கருஞ்சீரகமும் மட்டும் போட்டு காய்ச்சி வச்சுருக்கேன். எனி டைம் வந்து ஹேரில் வந்து ஆயில் வந்து வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அதுவும் கொஞ்சம் தாராளமாக ஆயில் வந்து வச்சு நம்ம தேய்ச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். தெரியுதா உங்களுக்கு? என் வயசுக்கு எனக்கு முடி நரைக்காமல் இருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி நான் எப்போவுமே ஆயில் வச்சுக்கிறதுனால தான். இங்க பாருங்க, என் முடி எப்படி கருப்பாக தெரியுதுல்ல.
என் 43 வயசு முடி நரைக்கலைங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, எனி டைம் இந்த மாதிரி ஆயிலை வச்சு வச்சு இந்த மாதிரி ஆயில் வச்சுட்டு உடனே வார மாட்டேன். இங்க பாருங்க, எனக்கு வந்து நார்மலா வந்து இந்த மாதிரி ஹேர் தான், அதனால சிக்கு வந்து இருக்கவே இருக்காது. சிக்கு இல்லை பாருங்க. அதனால என்ன பண்ணுவேன்னா இப்படி பண்ணி முடிஞ்சிருச்சா, இந்த ரப்பர் பேண்டை வந்து இந்த பேண்டை வந்து போட்டுட்டு அப்படியே விட்டுப்பேன். இப்போதாங்க தலை ஜில்லுன்னு இருக்கு. இந்த மாதிரியே நம்ம வச்சுக்கிட்டோம்னா தலை வந்து குளிர்ச்சியா இருக்குங்க. இந்த வெந்தயமும் இந்த கருஞ்சீரகமும் போட்டு காய்ச்சி வச்சிருக்கிற எண்ணெய் ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. முன்னால எனக்கு நிறைய முடி கொட்டும், இப்போ பரவாயில்ல, முடி கொட்டுறது கம்மியா இருக்கு. ஏன் வெந்தயமும் கருஞ்சீரகமும் போட்டு காய்ச்சினேன்னு தெரியுமா உங்களுக்கு? வெந்தயம் வந்து ரொம்ப குளிர்ச்சியானதான், கருஞ்சீரகம் ரொம்ப சூடானதான். இந்த ரெண்டையும் ஒன்றா போட்டு காய்ச்சிறப்ப எண்ணெய் வந்து சமநிலையில் இருக்குமா. அதை தலைக்கு தேய்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு டிப்ஸ் வந்து பார்த்தேன். அதுக்காக தான் இந்த மாதிரி காய்ச்சி தேய்ச்சிட்டு இருக்கேன். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்னை பார்க்குறப்ப ரொம்ப அசிங்கமாக தெரியும் உங்களுக்கு. என்ன இவங்க கொஞ்சம் கூட அழகாகவே இல்லை, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. எனக்கு இதுக்கு மேலே, இந்த வயசுக்கு மேலே என்னை எதுவும் அழகுபடுத்திக்கிறதுக்கு எனக்கு பெரிய விருப்பம் இல்லை. அதனால தான் நான் இப்படி இருக்கேன். என்னோட மேக்கப் திங்ஸ் எல்லாரும் பார்த்துட்டிங்களா? என் தலையோட முக்கியமான ஆயில் இந்த எண்ணெயும் பார்த்துட்டிங்களா? இதுதாங்க என்னோட மேக்கப் திங்ஸ், என்னோட ஆயில் வீடியோ, என்னோட மேக்கப் திங்ஸ் வீடியோ. நான் அழகா இருக்கேனா? இப்போ நான் நல்லா இருக்கேனா? இப்போதாங்க எனக்கு திருப்தியாக இருக்குது. இந்த முடியில ஒரு முடி கூட பறக்கக்கூடாது. அங்கங்கே இப்படி பறந்து இந்த மாதிரி விலகி இருந்தால் கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நைட்டு மட்டும் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இந்த முடியை வந்து இப்படி பின்னிப்பேன். ஏன்னா நைட்டு தூங்குறப்ப இந்த மாதிரி படுக்கக்கூடாது. அதனால இப்படி சும்மாவே கையில் இப்படி 2 பின்னு பின்னி இந்த ரப்பர் பேண்டை போட்டுப்பேன். என் முடியோட அளவு பாருங்க, நீங்களே பாருங்க. இப்போ வந்து நம்ம படுக்கிறப்போ நம்ம தலை வந்து இரிட்டேட்டிங்காக இருக்காது. அவ்வளோதாங்க. ஏன்னா இப்போ நான் தூங்க தான் போகிறேன், அதனால தான் இப்படி போட்டுக்கிட்டேன். என்னோட முடி அளவு பார்த்துக்கோங்க, இவ்வளோதான் என் முடி. இந்த முடியை இன்னும் கொஞ்ச நாளைக்கு காப்பாற்றணும்ல, அதுக்கு தான் தலையில் எண்ணெய் வச்சுக்கிறேன். உதட்டுக்கு ட்ரையாக இருக்குது அப்படின்றதுக்காக நான் ஒன்று போடுவேன், அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா? இந்த எண்ணெயில் இந்த மாதிரி நான் லைட்டாக இப்படி சாய்ச்சிட்டு இந்த கையில் வந்து இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் வருது பார்த்தீங்களா? அதை வந்து இப்படி உதட்டுக்கு வந்து தடவிட்டு போவேங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.